ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் அடில் அண்ட் பிலால். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பேட் பாய்ஸ் அப்படிங்கிற பிரான்சைஸ் பல வருஷமா ஓடிட்டு இருக்குது. 2020 இதோட கடைசி பாட்டு ரிலீஸ் ஆச்சு. இப்போ இதோட 4th பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குது. பேட் பாய்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 2 போலீஸ் காப்ஸ், ரெண்டுமே பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு காமிக்கல் அண்ட் ஆக்ஷன், இந்த 2 கலந்து தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நடந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த படமும் ஆரம்பிக்குது. மியாமில 2 பேரும் அவசரமா போவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வில் ஸ்மித்தோட கல்யாணத்துக்கு. கல்யாணத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மார்ட்டினுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்து அப்படியே விழுந்துடுறாரு. அந்த டைம்ல அவரை காப்பாத்திட்டு இருக்கிற டைம்ல அவரோட சோல் மட்டும் அவரோட பாஸ், அதாவது அந்த முந்தின சீரியஸ்ல அவர் பாஸ் வந்து கொலை பண்ணிருப்பாங்க. அவரை இவர் பாக்குற மாதிரியும் அவரு இவருக்கு வார்ன் பண்ற மாதிரியும் ஒரு சீன் காட்டுறாங்க. என்ன வார்ன் பண்றாங்க அப்படின்னா, வில் ஸ்மித்துக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வரப்போகுது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது கடைசியில் ஒருத்தவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்கணும், அவருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு தருணம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வில் ஸ்மித் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா படத்தோட வில்லன், இதுக்கு முன்னாடி பாஸ் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னல, அவரோட பேர்ல பெரிய அமௌண்ட் ஒண்ணு இன்னொருத்தர் மூலமா டிரான்ஸ்பர் பண்றாங்க அவரோட அக்கௌண்ட்டுக்கு. எதுக்கு அப்படின்னா, அவருக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும். ஏன்னா அந்த பாஸ் தான் இந்த வில்லனை பத்தி பயங்கரமா ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் மாட்டி விட்டுருப்பாரு. அதை பழி வாங்குறதுக்காக வில்லன் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அதை பார்த்து இவங்க 2 பேரும் அவர்கிட்ட போவாங்க. அந்த டைம்ல இவங்க 2 பேரையும் பழி வாங்கலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா எனக்கு தோன்றது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். வேற லெவல்ல இருந்தது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும், குறிப்பா கிளைமேக்ஸ் ஃபைட்ல எல்லாம் சினிமோட்டோகிராஃபி தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னைக்கு கூட பிஹைண்ட் தி சீன்ஸ்ல ஒரு வீடியோ விட்டுருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் தான் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ சினிமோட்டோகிராஃபிக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஃபைட் கோரியோகிராஃபி ரொம்பவே சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த சீக்வன்ஸ் எந்த லாகும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். சில இடத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஒரு இறுக்கமான சீன்ல கூட அவங்க காமெடியில லைட்டா வந்து அந்த சீனை மாத்தி விட்டுறாங்க. அவங்க இந்த பிரான்சைஸ் ஃபுல்லாவே இப்படிதான் பண்றாங்க. இந்த படத்துலயும் அதே தான் மேக்கப் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே வழக்கமா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலும் இப்ப எடுக்கிற மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் எலிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப பிளெயினா முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நடுவில் சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல நமக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இன்னொன்னு, நான் இங்க யூகேல பார்த்ததுனால சில அடல்ட் கண்டென்ட் அண்ட் நிறைய கெட்ட வார்த்தைகள் கட் பண்ணாம மியூட் பண்ணாம தான் போட்டாங்க. நம்ம ஊர்ல மோஸ்ட்லி கட் பண்ண வெர்ஷன் தான் வரும். எதுக்கும் ஃபேமிலியோட நீங்க போறீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டே போங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரான்சைஸ்ல இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான். ஆனா விஷுவலா ரொம்ப கிராண்டா காட்டியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே. நம்ம ஊர்ல நாளைக்கு இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமை தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. இந்த பிரான்சைஸை நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு தட்டி பாருங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்ல பிரம்மாண்டமா எடுத்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த படத்தை நல்ல ஸ்கிரீன்ல பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை. டேக்.